गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द हर नमः पार्वतीपतये हर हर महादेव सद्गुरु स्वामिनः जय எல்லாருக்கும் நமஸ்காரம். துர்லபம் த்ரயமே வைத்தது தெய்வானுகிரக ஹேதுக்கம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயம். விவேக சூட்டாமணியில ஆதிசங்கர பகவத் பாதாள் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோகம். துர்லபம் த்ரயமே வைத்தது. உலகத்துல 3 விஷயம் ரொம்ப 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 ரேர், ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காதது. இந்த 3 விஷயமும் ஒரு ஜீவனுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தாதான் நடக்கும். தெய்வானுகிரக ஹேத்துக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 விஷயத்த ஆச்சாரியால் நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கார். இந்த 3 விஷயத்த பிரதானமா வச்சுட்டுதான் நம்ம நமக்கு இருக்கக்கூடிய டாபிக் ஹைலைட்ஸ் ஆஃப் பாகவதம். ஹைலைட் ஆஃப் பாகவதம் ரெண்டுத்துக்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான், ஆனா ரெண்டுத்தையுமா சேர்த்து நம்ம பார்க்க போறோம் ஃபுல்லா. மனுஷ்யத்துவம், முமுக்ஷுத்வம், மகாபுருஷ சம்ஸ்ரயம். இந்த 3 விஷயத்த பகவத் பாதால் சொல்ற ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் மனுஷ்யத்துவம். மனுஷ்யத்துவம்னா துர்லபம் நரஜன்மா. மனுஷனா ஜென்மா கடக்கிறதே ரொம்ப கஷ்டம். நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு, அதனுடைய அருமை இன்னும் நம்ம முழுசா புரிஞ்சுக்கல. அதனுடைய எஃபிஷியன்சியோ அதனுடைய கேப்பபிலிட்டியோ நம்மளுடைய பொட்டென்ஷியலையோ நம்ம இன்னும் ரியலைஸ் பண்ணவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல். ஆனால் இந்த மனுஷ ஜென்மாங்கிறது 84 லட்சம் யோனி சொல்றது ஸ்பீஷீஸ் நம்மளுடைய சாஸ்திரங்கள். அத்தனைக்கு நடுப்புற இருக்கிறதுலே உயர்ந்த ஜென்மாவா மனுஷனை சொல்லியிருக்கு. நம்ம இத்திஹாச புராணங்கள்ல தேவர்கள் இருக்கா, சித்தர்கள் இருக்கா, ரிஷிமார்கள் இருக்கா, எத்தனையோ தெய்வங்கள் ஈஸ்வர ரூபங்கள் சொல்லியிருக்கு. இத்தனையும் தவிர மனுஷன்தான் உயர்வு அப்படின்னு சொல்லி துர்லபம், வெரி 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 ரேர். மனுஷ ஜென்மாங்கிறது ரொம்ப ரேர் அப்படின்னு இந்த அளவு ஒரு என்ஃபசிஸ் இந்த மனுஷ ஜென்மாக்கு கொடுத்திருக்கார். அதுவும் ஆதிசங்கர பகவத் பாதாள். அப்படிங்கிறது இதனுடைய இம்பார்ட்டன்ஸ், சிக்னிஃபிகன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல். மீதி எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத புத்தி சக்தி, ரீசனிங் அண்ட் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. இது ஒன்று வச்சுண்டு விவேக புத்தி, விவேகம்னா டிஸ்கிரிமினேட்டிங் கெப்பாசிட்டி, இந்த ஒரு விஷயத்தை வச்சுண்டே மனுஷன் வாழ்க்கையில மேல மேல போகலாம். மனுஷன் தேவரா ஆகலாம். இப்ப இந்திரன் இவாள்லாம் மகாபலி யாகம் பண்றது எதுக்கு? இந்திரனா ஆர்த்துக்கு தான். மனுஷனா இருக்கிறவன் யாக யக்ஞாதிகள், கர்மா, தபஸ், தானம் இத்தனை மூலமா தெய்வத்துவத்தையும் அடையலாம், ஈஸ்வரத்துவத்துக்கும் போகலாம், மோட்சத்துக்கும் போகலாம், தன்னையும் காப்பாத்திக்கலாம், சுத்தி இருக்கிறவர்களையும் காப்பாத்தலாம். மீதி அத்தனை ஸ்பீஷீஸ் சுத்தி இருக்கக்கூடிய மிருகங்கள், செடி கொடி, நேச்சர் எல்லாத்தையும் காப்பாற்றவும் காப்பாற்றலாம், எல்லாத்தையும் நாசமும் பண்ணலாம். மனுஷன் கையில அத்தனை கெப்பாசிட்டியும் மனுஷனுக்கு தான் இருக்கு. தேவர்களுக்கெல்லாம் தானே பவர்ஃபுல். அப்படின்னா தேவக பரஸ்பரம் பாவயந்தகா, கீதையில கீதாச்சாரியன் சொல்றார். தேவர்களுக்கு தனியா கிடையாதுப்பா. மனுஷர்கள் யாகம் யக்ஞம் பண்ணி ஹவிஸ் கொடுத்து அந்த ஹவிஸை சாப்பிட்டு தான் தேவர்கள் மழை கொடுக்க முடியுமோ, அனுகிரகம் எல்லாம் பண்ண முடியுமே தவிர தேவர்களுக்குன்னு தனியா பெரிய சக்திங்கிறது சொல்ல முடியாது. 2 பேரும் மியூச்சுவலா மனுஷனும் தேவதைகளும் பண்ணக்கூடிய விஷயம்தான். இந்த மனுஷனா இருக்கக்கூடியவன் தான் இந்த பூலோகத்திலேருந்து தேவலோகம் போகலாம், மகத்லோகம், சத்தியலோகம், எதுக்கு வேணாலும் போகலாம். இன்னும் நிறைய பாப்பத்தை குமிச்சு 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 கீழே பாத்தாளாதி லோகங்களுக்கும் நம்ம போகலாம். ஃபுல்லா திரும்பி மனுஷனாவே பிறக்கலாம், மக்காவே பிறக்கலாம், இல்லைன்னா மிருகமாவும் பிறக்கலாம், செடி கொடி நாய் நரியாவும் பிறக்கலாம். நம்ம கையில சுவாமி ஹோல் அத்தாரிட்டி கொடுத்துருக்க. அந்த அளவு இந்த புத்தி சக்தி அப்படின்னு இருக்கக்கூடியதுக்கு தான் மனுஷனுக்கு எல்லாத்துலேருந்தும் நம்மளை டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கெப்பாசிட்டி. இது ஒரு பெரிய வரம் நமக்கு. டெக்னாலஜி மாதிரி தான் இந்த புத்தி சக்தி. காமன், பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை டெரரிஸ்டும் புத்திசாலிகள் தான், இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவளுடைய புத்திசாலித்தனத்தை எவ்வளோ அழகா பிளான் பண்ணி டிஸ்ட்ரக்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். சயின்டிஸ்ட் எல்லாருமே புத்திசாலி தான், ரிசர்ச் எல்லாம் பண்ணி கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸ். நம்ம மகரிஷிகள் எல்லாருமே இதே புத்தி சக்தியை வச்சு தான் கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸ்ல நமக்கு இத்தனை விஷயங்கள் கொடுத்துருக்கா. ஸோ இந்த புத்திங்கிறது சுபுத்தி, துர்புத்தி 2 விதமாகவும் நம்மளுடைய புத்தி சக்தியை பயன்படுத்தலாம். அந்த புத்தி பர்பஸ்ஃபுல்லா நம்மள வாழ்க்கையில மேல உயர்த்துறதாகவும்
நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷங்களுக்கு மேல உயர்த்துறதுக்கோ ஹெல்ப் பண்றதுக்கோ அட்லீஸ்ட் கெடுதல் பண்ணாம உபதிரவம் பண்ணாம இருக்கிறதுக்காகவும் இந்த புத்தி சக்தியை நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு முக்கிய ஒரு காரணம், இந்த புத்திக்கு ஒரு பர்பஸ் வேணும். புத்தி சக்தியை டிரைவ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஜெனுவின் ஹை பர்பஸ் இருந்ததுன்னா லைஃப்ல, அப்போதான் அந்த புத்திக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். டைரக்ஷன்லெஸ் புத்தி தான் தப்பான வழியில போறது, எல்லா விதமான டிஸ்ட்ரக்டிவ் பர்பஸ்க்கும் நமக்கு போறது. ஸோ இந்த புத்தி சக்திக்கு ஒரு கரெக்டான ஒரு கோல்ஸ் கொடுக்கறது தான். இங்க பிரேமாமா சொல்வா அழகா, லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல், தர்ம அர்த்த காம மோக்ஷம். 4 கோல்ஸ் நமக்கு நம்மளுடைய வேதங்கள் சாஸ்திரங்கள் சொல்லி கொடுத்துருக்கு. இந்த 4 கோல்ஸை வச்சுண்டு ஒரு மனுஷனுடைய புத்தி சக்தி அவனை மேல உயர்த்துட்டே போகும் ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த அறிவை விருத்தி பண்ணி எப்படி என் வாழ்க்கையில அடுத்த லெவல் மேல நம்ம வாழ்க்கையில உயரலாம், பகவானை நோக்கி எவ்வளோ கிட்டக்க போகலாம், எவ்வளோக்கு எவ்வளோ அவர் நம்மள உள்முகமா அவரை அடையலாம் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் நம்மளை ஜாயின் பண்ணக்கூடியது இந்த புத்தி சக்தி தான். இப்போ இந்த தர்ம அர்த்த காம மோக்ஷால தர்மம் மோக்ஷம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, நமக்கு எல்லாம் பேஸ் அண்ட் மெயினாக வரக்கூடிய லிபரேஷன்ங்கிறது ரெண்டுமே லாங் டேர்மாக வச்சுருக்கோம். எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடியது, எல்லாரும் அவதிப்பட்டு இருக்கக்கூடியது, எல்லாரும் மிஸ்மேனேஜ் பண்ணக்கூடியது காமம் தான். காமம்ங்கிற பதத்துக்கு ஜென்ரலாக நம்ம எல்லாம் ஏதோ இந்த மாதிரி லஸ்ட், அது லவ் அந்த மாதிரி தான் அர்த்தம் பண்றோம். கிடையாது. எனி டிசையர் இஸ் காமம். காமம்னா ஒரு டிசையர், ஆசை, அவ்வளவுதான். தர்மாவிருத்தோ பூதி ஷு காமோஸ்மி பரதர்ஷபா. கீதையில சுவாமி சொல்றார், தர்மத்துக்கு விரோதம் இல்லாத எந்தவித ஆசையா இருந்தாலும் அது என்னுடைய ஸ்வரூபம். ஹிந்து தர்மா சனாதன தர்மா எந்த இடத்துலையுமே டிசையர்ஸை அப்ஜெக்ட் பண்ணவே இல்லை. ஆசையே படாத, எல்லாத்தையும் விட்டுடு, அடக்கி வச்சுக்கோ, இப்படி பண்ணு அப்படி பண்ணு, கட்டுப்பாடுகள் அந்த மாதிரி இதுல இன்ஜங்ஷன்ஸ் கிடையவே கிடையாது. தர்மத்தோட ஆசைப்படு, எஃபர்ட் போடு, சுவாமி அனுகிரகத்தோட சேர்ந்து இருந்தேன்னா யூ கேன் பிகம் த டாப் பர்சன் எனி ஃபீல்ட். அப்படிங்கிற அத்தாரிட்டி நமக்கு நம்மளுடைய சனாதன தர்மத்துல மட்டும்தான் கொடுத்துருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த காமம் டிசையர் அப்படிங்கிறது தான் மனுஷனை முக்கியமா டிரைவ் பண்ணக்கூடிய விஷயம். புத்தி சக்தி எவ்வளவு பலமா இருந்ததுனாலும் நம்மளை நல்ல வழியில் அழிச்சுன்னு போனாலும் இந்த டிசையர் உட்காரக்கூடிய மைண்ட், இந்த மனசு இருக்கு, இந்த மனசு புத்திக்கு ஒரு ஸ்ட்ராங் பெடஸ்டலா கீழே இருக்கணும். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். புத்தி சக்தி சொல்றத மனசு கேட்டுண்டு புத்தி ரொம்ப ஒரு புத்திக்கு கோஆபரேட்டிவ் டிரைவரா இது இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் மனசு சொல்ற பிரகாரம் தான் புத்தி போகும். மனசுல லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அது பிரகாரம் மனசு முடிவெடுக்கும். புத்தி வாண்ட் அண்ட் எது ரைட் எது ராங் அப்படிங்கிற பிரகாரம் போகும். வாண்ட்டுங்கிறது புத்திக்கு கிடையாது. இன்டெலெக்ட் வில் ஆல்வேஸ் டெல் அஸ் த ரைட் திங். இது உனக்கு வேண்டாம், இதுதான் இப்போ கரெக்ட், உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இந்த நிலைமையில இதை தான் பண்ணணும் அப்படின்னு ரைட் அண்ட் ராங்கிற ஜேர்னல்ல தான் புத்தி எப்பவுமே டெசிஷன் மேக்கிங் பண்ணும். ஆனா இந்த மைண்ட் இருக்கே அது சபல புத்தி. அதுக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை. எனக்கு வேணும், எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஐ லைக் திஸ், அது கரெக்டா தப்பாங்கிறதே எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு இது பிடிக்கல, இது எனக்கு நல்லதா வேணாலும் இருக்கலாம், நீ கொடுக்குற கஷாயம் எனக்கு ட்ரீட் பண்ணலாம், கசப்பா இருக்கு, எனக்கு பிடிக்கல, ஐ வில் நாட் டேக் இட். அப்படிங்கிறது தான் இந்த மைண்டினுடைய ஒரு முக்கியமான வேலை ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இந்த மைண்டு தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த மைண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ கெயின் ஆகிண்டே போகிறதோ பலத்தை, புத்தி அது வீக் ஆயிடுத்துன்னா மனுஷன் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி மேல் நோக்கி போகாம கீழ் நோக்கி ஸ்பீஷீஸ்ல அவனுடைய பர்பஸ் டிஸ்ட்ரக்டிவ் பர்பஸ் ஆகவும் போகலாம், இல்லை பிரயோஜனம் இல்லாத பர்பஸ்ஃபுல் லைஃபாகவே இல்லாமல் இருக்கலாம் அவனுடைய லைஃப் டைம் ஃபுல்லாக. இந்த மைண்டு தான் மனஏவ மனுஷியானம் காரணம் பந்த மோக்ஷயோகோ. இந்த மைண்டு தான் நம்மளை மேலே பாண்டேஜுக்கு இல்லாமல் மேலே அழிச்சுன்னு போகிறதும் மோட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதும். இதே மைண்டு தான் எல்லா விதமான பாண்டேஜில் நம்மளை போட்டு உள்ளே கட்டி வைக்கிறதும் அத்தனையும் இந்த மைண்டு தான் பண்ணு. அப்போ இந்த மைண்டுனா என்ன, எதில் ஆயிருக்கு? மனஹா அப்படின்னாலே அதில் தான் எல்லா டிசையர்ஸும் இருக்கு. இந்த மைண்டு முழுக்க டிசையர்ஸ், இமோஷன்ஸ், எக்ஸ்பீரியன்சஸ், எல்லா விதமான அனுபவங்கள் இதில் இருக்கு. இந்த அனுபவங்கிறது தான் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பார்த்து ஆசைப்படுறோம். சின்ன வயசுலேருந்து வயசானது வரைக்கும் லைஃப்ல ஒரு விஷயமும் நம்ம இப்போ பார்த்தோம்னா எல்லாமே ஒரு அனுபவமாக தான் இருக்கும். சின்ன வயசுல நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களோ, பிடிச்சது பிடிக்காத விஷயங்களோ, நம்ம கிடைச்ச ரிலேஷன்ஷிப்ஸ் ஆகட்டும், இல்லை நம்மளுடைய பொசஷன்ஸ் ஆகட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் மாறி இருக்கு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு லோன் போட்டு வீடெல்லாம் வாங்கி அந்த நேரத்தில் ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்திருக்கும். 20 வருஷம் ஆயிடுத்து அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஃபேஸ்புக்கில் மெமரின்னு வரும், அவ்வளோதான்.
எல்லாமே மெமரிஸில் தான் இருக்கும். சுற்றி இருக்கிற வேர்ல்டில் இருக்கக்கூடிய கிராஸ் விஷயங்கள் எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. உறவுகள் எதுவும் பெர்மனன்ட் கிடையாது. ஒரு மாமியார் வந்து புதுசாக வந்த நியூ வெட்டட் மாட்டு பொண்ணு ஆல்பம் தன்னுடைய கல்யாண ஆல்பம் வச்சு காமிக்கிறாப்புல, எங்களுக்கு இப்படி தான் கல்யாணம் நடந்தது, இந்த சத்திரம் தான், இந்த இதுதான் ஆச்சு. அப்போ எங்கள் மாமியார் 5 பவுனுக்கு எப்படி சண்டை போட்டா தெரியுமா, என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினா தெரியுமா, அந்த 5 பவுனை என்னைக்கோ விற்று வேற நகையை இப்போ 50 பவுன் 500 பவுன் கூட வந்திருக்கலாம். மாமியார் போய் பல வருஷம் ஆயிருக்கும் இவாளுக்கும் ஃபுல்லாக. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நேரத்தில் மாமியார் படுத்தினா இன்னைக்கு இது சந்தோஷமா இருந்தது, என் ஹஸ்பண்ட் இந்த டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரு, அதை பண்ணார் இதை பண்ணார், என் குழந்தைகளோட ஃபர்ஸ்ட் ரேங்க் அவன் வந்த போது பண்ணதுன்னு எல்லாமே நம்ம லைஃப்ல பார்த்தோம்னா இந்த அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே மெமரியா நம்ம மைண்ட்ல உட்காந்து. வி ஆர் லிவிங் இன் அன் எக்ஸ்பீரியன்ஷியல் லைஃப். மனசுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ கூட நிறைய பேர் பார்த்தோம்னா மைண்ட் டிஸ்டர்பாக இருந்தால் பழைய ஆல்பம்ஸ் எல்லாம் எடுத்து உட்காந்து பார்க்குற வழக்கங்கள் உண்டு. தன்னை கல்யாண ஆல்பமோ வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஆல்பமோ எடுத்து பார்க்கறதே ஸ்வீட் மெமரிஸும் வரும், சில மெமரிஸும் வரும். அதை மைண்டில் போட்டு பழசா இல்லை எங்கேயாவது எடுத்து ஃபோட்டோஸ் பழைய ஃபோட்டோஸ்லாம் வச்சு செக் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்து தன்னுடைய மைண்டை பேலன்ஸ் பண்ணிக்கிறது. இமோஷ்னலி நம்மளோட மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதெல்லாம் பண்ணுவோம். ஏன் அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே அனுபவங்கள் அத்தனையுமே நம்மளுடைய இந்த மனசுல தான் இருக்கு. இந்த மனசு இந்த அனுபவத்துக்காகவே தான் வெளி உலகம் முழுக்க தேடி ஓடின்னு இருக்கு ஃபுல்லா. இதுல பிரதானமா எல்லா அனுபவங்களையும் நம்ம பண்றது ரெண்டு தான், சுக அனுபவம், துக்கம். சுகம் துக்கம் இந்த ரெண்டே அனுபவம் தான் டாப் மோஸ்டா வந்து நிகழ்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த சுகம் அப்படிங்கிற அனுபவத்தை நம்ம பார்க்கறதே வெளி விஷயத்துல நம்ம படுற அத்தனை ஆசைகளும் அத்தனை கோல்ஸும் இந்த சுகம்ங்கிற அனுபவத்துக்காக தான் நம்ம மைண்ட் தேடுறது. ஆனால் வெளியில கிடைக்கிற விஷயத்தினால நான் ஆனந்தமா இருக்கேன், நான் சுகப்படுறேன்னு ராங் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு. ஒரு சின்ன பேரபிள். ஒரு 10-20 பசங்க ஒரு குருகுலத்துல ஒரு காவேரி கரையில ஒரு குரு கிட்ட படிச்சுட்டு இருக்கா. அதுல ஒரு 4 பசங்க குரு கிட்ட ரொம்ப க்ளோஸ். குரு என்ன சொன்னாலும் ஸ்ரத்தையா இருந்து குரு கிட்டயே இருந்துட்டு குரு சொல்ற வாழ்க்கையை கேட்கறது, அவர் சொன்னதை மீறினது இல்லை, என்ன படிச்சாலோ அதை மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிக்கல் லைஃப் லீட் பண்ற. காவேரியில அப்படி படகு இதெல்லாம் வரும், அப்பப்போ அவங்களுக்கு வரும். அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ரெக்ரியேஷன், சின்ன பாடசாலை பசங்க தானே, ஸோ ரெக்ரியேஷன் மாதிரி வைக்கிறதே தங்கத்துல ராஜா அமைச்சிருக்கிற ஒரு 4-5 படகு, வெள்ளியில படகு மாதிரி பண்ணி ஸ்கேட் போர்ட்ஸ் அப்படி வச்சுக்கலாம். இந்த காலத்துல அப்படி சொன்னா தானே புரியும். ஸ்கேட் போர்ட்ஸ் அது இது எல்லாம் சொல்லி வந்துட்டு இருக்கு. ஸோ 20-30 பசங்க எல்லாம் அங்க போய் நிக்கிறது. ஒரு அப்படி அதுல ஆசையா இருக்கு ஒருத்தர், எனக்கு கோல்டு இது வேணும் ஸ்கேட் போர்டு, எனக்கு வந்து சில்வர் ஸ்கேட் போர்டு அது இதுன்னு சொல்லி காலை அதுல போய் இப்படி வச்சு ப்ரெஸ் பண்றா, இது பண்றா. ஆனா அதுல ஃபுல்லா நிக்க முடியல அவளால. ஃபுல் அண்ட் ஃபுல் காலை வச்சா கொஞ்சம் நகர ஆரம்பிக்கிறது. அதுல ஒரு 10-15 பசங்க என்ன பண்ணிட்டா, நகர்ந்தாலும் தங்கம் அந்த போர்டு அது நல்லா இருக்குன்னு 2 காலையும் அந்த பக்கம் வச்சாச்சு. மீதி ஒரு 2 பசங்க ஒரு கால் இங்க ஒரு கால் அங்க, ஒரு கால் கரையில இருக்கு, ஒரு கால் அந்த ஸ்கேட் போர்ட்ஸ் மேல ஒரு என்னெல்லாம் அப்படி தண்ணியில மிதக்கிறதோ அது மேல இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் 2 பசங்க குருவை பாக்குறா. குரு இப்படி வந்து உட்காரு அப்படின்னுட்டார். எதுவும் வேண்டாம்னு சொல்லி கரையில வந்து உட்காந்தாச்சு ஃபுல்லா. இந்த 3 விதமான கேட்டகரி, இந்த 3 விதமான கேட்டகரி தான் நம்ம அத்தனை பேரோட லைஃப். வெளியில எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்ல வர அத்தனை இல்யூஷன் விஷயமும் இந்த ஸ்கேட் போர்ட்ஸ் மாதிரி எதுவுமே ஸ்டெபிலிட்டி கிடையாது. இதெல்லாம் உட்காந்து விட்னஸ் பண்ணா நமக்கு நன்னாதான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ், நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய ப்ரொஃபஷன், நம்ம சம்பாதிக்கிற பணம், சொந்தங்கள், பந்தங்கள், இது எல்லாமே இந்த ஸ்கேட் போர்ட்ஸ் மாதிரி தான் வரும் போகும். அதை பார்த்துட்டு அதோட நம்ம நகர்ந்து கரையில நிக்கிற வரைக்கும் தான் நம்ம ஸ்டேபிளா இருக்க முடியும். ஃபுல்லா அதுல இறங்கினோம்னா நமக்கு கஷ்டம். இப்போ அந்த 10-15 பசங்க காலை உள்ள வச்சாலே கொஞ்சம் தூரம் ஆனோடனே நிக்க முடியல. நடுக்கிறது எப்போ விழுவோமோங்கிற பயம், எப்போ அது நம்மளை விட்டு போகுமோங்கிற பயம். இதே தான் நமக்கு ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி. எல்லா உறவு எனக்கு வேணும், அந்த வீடு வேணும், இது வேணும், அந்த சொகுசு வாழ்க்கை வேணும், உயர்ந்த வாழ்க்கை வேணும்னு அந்த ஒரு அட்டாச்மெண்ட்ல அதை பிடிச்சிக்கிறோம். கடைசியில அது நம்மளை விட்டு போயிடுமோங்கிற பயத்துல அனுபவிக்க கூட மாட்டேங்கிறோம். எப்போ இதெல்லாம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுமோங்கிற பயம் தான் ஜாஸ்தி. ஆசைங்கிற அனுபவமே ஆனந்தத்துக்காக வருது. ஆனா இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடுமோ, கீழே தள்ளி விட்டுடுமோ அப்படிங்கிற துக்க அனுபவத்தினுடைய ஞாபகமே ஜாஸ்தி. நிம்மதியா அதுல இருக்கவே முடியல. கடைசியில விழதான் போற, சந்தேகமே இல்லை. எத்தனை நேரம் காவேரியில ஸ்கேட் போர்ட்ல நிக்க போறான், விழதான் போறான். இந்த இங்க ஒரு கால் அங்க ஒரு கால், அது அடுத்த கஷ்டம். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே உண்மையான நேச்சர், பீஸ் அண்ட் பிளஸ், உண்மையான ஆனந்தம் அண்ட் சாந்தி, வேதாந்தம் சொல்லக்கூடியது நம்மளுடைய மனசுலயே இருக்கு. நம்ம நினைக்கிறோம் வெளியில நம்ம பட்ட ஆசைகள் எல்லாமே நமக்கு ஹாப்பினஸை கொடுக்கறது,
நான் இப்போ இந்த சாக்லேட் ஆசைப்பட்டேன், அதை சாப்பிட்டா எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், இந்த மொபைல் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், வாங்கி பர்ச்சேஸ் பண்ணோன்னே எனக்கு ஹாப்பியாக இருக்குது, மைண்டுக்கு திருப்தியாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த மொபைல் மூலமாக, இது ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக தான் என்னுடைய ஹாப்பினஸ் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாது. நம்மளுடைய குருமார்கள், சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, இந்த ஹாப்பினஸ் இஸ் யுவர் ட்ரூ நேச்சர். வெளியிலேருந்து உனக்கு ஹாப்பினஸ் வரலப்பா, பீஸ் அண்ட் பிளிஸ் உனக்குள்ள இருக்கு. நீ அதை தப்பா இந்த ஆப்ஜெக்ட் மூலமா உனக்கு வருதுன்னு நீ நினைச்சுட்டு இருக்க, அவ்வளவுதான். இதுல நீ அட்டாச்மெண்ட் வைக்கிற வரைக்கும் இந்த பிளிஸ் உனக்கு பெர்மனண்டா இருக்காது. இதை புரிய வைக்கிறதுக்காகவே இந்த விஷயங்கள்ல எல்லாம், நம்ம வெளி விஷயங்கள் எல்லாம் படுற அத்தனை ஹாப்பினஸோட இம்பெர்மனன்சி நமக்கு புரியணுங்கிறதுக்காகவே நம்மளுடைய மனசு பகவான் என்ன பண்ணிடுறார், இந்த சாந்தி, பீஸ், அதை அப்படி நகர்த்திடுறார். நம்ம என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு நான் பிடிச்ச கார் வாங்கிட்டேன், நான் படித்த படிப்பு வந்துடுத்து, வேலை கிடைச்சிடுத்து, இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒய்ஃபு, பிடிச்ச ஹஸ்பண்ட், பிடிச்ச ஃபேமிலி, பெஸ்ட் கார், பெஸ்ட் ஹவுஸ், ஒரு இருக்கிறதே எக்ஸ்பென்சிவ் வில்லா, எக்ஸ்பென்சிவ் காட். தூக்கம் வரலையே, அந்த பீஸ் வரலையே, காட்டையெல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கு, நாளைக்கு ரைடு வருவானா, யார் வந்து தூக்கின்னு போவா, அந்த ஒரு நிம்மதியான தூக்கம் வரமாட்டேங்கிறது. ஆனந்தம் லைட்டா தெரியறது, ஆனால் மனசுல சாந்தி இல்லை. எந்த வெளி விஷயத்திலையுமே ஆனந்தம், வெளியிலேந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஹாப்பினஸை கொடுத்தா அதுல மனசுல பூரண சாந்தி இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சாந்தம் அதுல கொஞ்சம் பிரகாசிக்கிறது, அவ்வளவுதான். நமக்குள்ள இருக்கிற லைட் வெளியில அப்படியே இலுமினேட் ஆகுது, அவ்வளவுதான். அது தானா அதுல அட்டாச்மெண்ட் நமக்கு போயிடுத்துன்னா நம்ம கிட்ட இருக்கிற லைட்டை நம்மளே டிம் பண்ணிக்கிறோம், ஃபுல்லா எக்ஸ்டர்னலா நம்ம போறோம். ஏன்? அட்டாச்மெண்ட்னால. கரையில நிக்கிறது தான் ஸ்டேபிள்னு இந்த பசங்களுக்கு தெரியறது, நதியில இருக்கக்கூடிய ஸ்கேட் போர்ட்ஸ் எல்லாம் அன்ஸ்டேபிள், வேவரிங்கா இருக்குன்னு தெரியறது. ஆனால் அதுல இருக்கிற ஒரு கியூரியாசிட்டி, அந்த வயசு, அந்த தங்கம், அந்த வெள்ளிப்பலகை, அதை பார்த்த ஒரு ஆசை, ரெண்டு காலையும் அதுல போட்டுருவோம், அதை பிடிச்சுருவோம். அது நகர்ந்து போறதே நம்ம அதை பிடிச்சுடுறோம். அப்படிங்கிற மாதிரி உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயமும் நகர்ந்து போகக்கூடியது தான். நம்ம சரீரம் உட்பட எல்லா விஷயமுமே, வீடாகட்டும், உறவுகளாகட்டும், எல்லாமே இட் வில் கோ ஆஃப், போகும் வரும், போகும், போயிட்டே இருக்கக்கூடியதுதான். எதுவுமே இந்த வேர்ல்டுல பெர்மனன்ட்டுங்கிறது 100% பெர்மனன்ட்னா இது எந்த விஷயங்களுமே கிடையவே கிடையாது. இப்ப இந்த கடைசியா குரு சொல்லி போரும்னு உட்கார்ந்துட்டு இருக்க அந்த ரெண்டு பசங்களுக்கு கான்ஃபிடென்ட்டோட இருப்பா. ஏன்னா அவ அந்த அட்டாச்மெண்ட் வச்சுக்கல, எதுலையும் வேண்டானும் போல, கரையிலே குருவோட கீழே உட்காந்துக்கிறதே அந்த பெர்மனன்சியான அந்த ஒரு சாந்தத்துல கொஞ்ச நேரம் பிடிச்சு உட்காந்தாலும் பிடிக்காம உட்காந்தாலும், ஆனால் அந்த குருவனுடைய கிருபை இருக்கு, பகவானுடைய கிருபை இருக்கிறதுனால அந்த பசங்க விழுறதெல்லாம் இவன் பாக்குறான். ஆஹா, ஆசைப்பட்டு நானும் போயிருந்தேன்னா தண்ணிக்குள்ள விழுந்து உயிருக்கே ஆபத்தா இருக்குமே, நான் பாட்டுக்கு இங்க தெமேன்னு உட்காந்துன்னு அது அட்லீஸ்ட் பாக்குறதே எனக்கு ஃபன் வீடியோ மாதிரியாவது இருக்கேன், நான் பாட்டுக்கு நிம்மதியா இருக்கேனே அப்படிங்கிற அளவு ஒரு பீஸ் உள்ள மைண்ட்ல வர ஆரம்பிச்சிருது. இதுதான் நம்மளுடைய மகான்கள் எல்லாரும் பண்ணக்கூடியது. விட்னஸ், சாட்சி, சாக்ஷாத் ஈக்ஷதே இதி சாட்சி. எதுலையுமே அவங்களுடைய ஒரு இன்வால்மெண்ட் ரொம்ப இல்லாம பாசிவா லைஃப் என்ன ஃப்ளோ போறதோ அது பிரகாரம் பார்ப்போம். அப்படிங்கிற மாதிரி அட்டாச்மெண்ட் இல்லாம, நளினி தல ஜலங்கிற பகவத்பாதா, தாமரை இலையில எப்படி வாட்டர் இருக்குமோ ஒட்டி ஒட்டாம எப்ப வேணாலும் டக்குன்னு நகர்ந்துக்க கூடிய அளவு, அந்த மாதிரி நகரக்கூடிய விஷயமா வச்சுக்க கூடியதுதான் மகான்களுடைய தன்மைகள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி இருக்கிறதே சின்ன சின்ன டிசையர்ஸ் எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிறத விட உயர்ந்ததான டிசையரை இந்த மைண்டுக்கு முதல்ல கொடுக்கணும் நமக்கு ஃபுல்லா. அப்போ அது அந்த இடத்துலதான் மோக்ஷம், தர்ம அர்த்த காம மோக்ஷத்துல மோக்ஷம். முமுக்ஷுத்வம், மனுஷத்துவம் பார்த்தோம். முமுக்ஷுத்வம்னு பகவத்பாதால் சொன்ன ரெண்டாவது விஷயம் டிசையர் ஃபார் மோக்ஷம். மோக்ஷம்னா லிபரேஷன். நம்ம நிறைய பேர் மோக்ஷம்னா என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏதோ ஒரு கைலாசத்துக்கு போறதோ, வைகுண்டத்துக்கு போறதோ, இல்லைன்னா இறந்ததுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு பதவி, ஏதோ ஒரு ஸ்தானம் தான் மோட்சம். மோட்சம்னா ரொம்ப பெருசு, ரிஷிகேஷை போய் தபஸ் பண்ணணும், அப்புறம் இப்போ கிடைக்கும் பேங்க் பேலன்ஸ் மாதிரி எஃப்டி போனதுக்கு அப்புறம் வர இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மோட்சம்னா இங்கிலீஷ்ல எக்ஸாக்டா நம்ம பாக்குறது என்ன, லிபரேஷன், அவ்வளவுதான். மோட்சம் ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஜீவன் முக்தர்கள் போல மகாபெரிவா, ரமண மகரிஷி இவர்கள் எல்லாம் நம்ம பாக்குறோமே, நம்ம இருக்கிறதையே நம்மளுடைய மனசுல நம்ம எண்ணங்களோட ஒருவித பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருந்தா அதுதான் மோட்சம். அத்ரைவ மோட்சம், அத்ரைவ ஸ்வர்கா, அத்ரைவ நரகான்னு தான் பாஷ்யங்கள். நம்ம மனசோட
பிரச்சனையே இல்லாம நம்மளால நிம்மதியா எந்த நேரத்துல இருக்க முடியறதோ அந்த ஒரு நேரமுமே மோட்சம். ஏன்னா அந்த ஒரு நேரமே சுவாமி கிருஷ்ணன் நமக்குள்ள இருந்துட்டு பிரகாசிக்கிறான்னு அர்த்தம் புள்ள.